அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம். உலகை காப்பதற்காக விஷ்ணு 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். இந்த 10 அவதாரங்களை தசாவதாரம் என்று அழைப்பர். தசாவதாரத்தில் 3வது அவதாரமாக வராக அவதாரம் விளங்குகின்றது. வராக அவதாரம் என்றால் பன்றி அவதாரம் ஆகும். பிரளயத்திற்கு பிறகு, அதாவது கிரகங்கள் நீரில் மூழ்கி அழிந்த பிறகு மீண்டும் தனது படைக்கும் தொழிலை பிரம்மா செய்ய தொடங்கினார். ஆனால் பூமாதேவி பிரளயத்தின் போது நீருக்கு அடியில் மறைந்து போனார். அந்த நேரத்தில் பல உயிரினங்களை படைத்தும் பிரம்மாவிற்கு திருப்தியே ஏற்படவில்லை. எனவே பிரம்மா தனது உடலை 2ஆக பிரித்து ஆண் மற்றும் பெண்ணை படைத்தார். அவர் ஆண் மனிதனுக்கு மனு என்றும் பெண்ணுக்கு சதுரூபா என்றும் பெயரிட்டார். இவர்களே பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனிதர்கள் ஆவர். பிரம்மா தான் படைத்த முதல் மனித ஜோடிகளிடம் போட்டி பொறாமையின்றி நல்ல குழந்தைகளை பெற்று பூமியில் நீதி நேர்மை கொண்டு